Taste the Daily. சரவணன் சார், இப்போ என்னன்னா ஒரு பக்கம் பார்த்தா அதிகமான அரசியல் கொலைகள், இன்னொரு பக்கம் கடந்த ஜனவரியிலேருந்து இந்த ஆண்டு வரைக்கும் இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 600 கொலைகள். என்னதான் நடக்குது தமிழ்நாட்டில்? பொதுவாக மக்களுக்கு எல்லாமே ஒரு நிதர்சனமான உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, திமுக ஆட்சி வந்தாலே சட்டம் ஒழுங்கு சீர்கேடு இருக்கும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது சார். மின்வெட்டு இருக்கும், கள்ளச்சாராயம் இருக்கும், அத்தனை பாலியல் பெண்களுக்கான பாலியல் தொந்தரவுகள் எல்லாமே திமுக ஆட்சியில் இருக்கும். ஒரு ரவுடியஸ் ஆட்சி தான் திமுக ஆட்சி என்றது பொதுமக்கள் எல்லாருக்குமே ஒரு வெட்ட வெளிச்சமா தெரியும். ஏதோ 10 வருஷம் அதிமுக ஆட்சி இருந்துட்டனால மக்கள் ஒரு மாற்றத்தை வேண்டி திமுக கொண்டு வந்தோட பலனை இப்ப அனுபவிக்கிறோம்னு அவங்களே இப்ப நினைக்கிறாங்க. நீங்க சொன்னீங்க 600 கொலைன்னு சொன்னீங்க. லிஸ்ட பாத்தீங்கன்னா ஜனவரியில 80, பிப்ரவரியில 64, மார்ச்ல 53, ஏப்ரல்ல 76, மே மாதம் 130, ஜூன்ல 104, ஜூலை இன்னைக்கு வரைக்கும் 88, 90 இருக்கு. 600 தாண்டிடுச்சு. 2022 1000 சுற்றம், 2023 1500. இந்த மாதிரி அவங்களோட இது சட்டம் ஒழுங்கு சீர்கேடு இந்த திமுக ஆட்சியில ரொம்ப கடுமையா இருக்கும் எப்பயுமே. பொதுவா சிஎம் சொல்லுவார், ஸ்டாலின் சார் என்ன சொல்லுவாரு, கலைஞர் மகன் நான். அப்ப எப்படி கலைஞர் காலத்துல இருந்துச்சோ இதே மாதிரி சட்டம் ஒழுங்கு சீர்கேடு இப்ப இருக்கிறது. அதனால ஒரு பொம்மை முதல்வராக இதை அவர்னால கையாள தெரிய முடியாத ஒரு அரசாக இருக்கிறது. ஏன்னா அவங்க கட்சிக்குள்ளேயே சண்டை இருந்துகிட்டு இருக்கலாம். இல்ல சார், இப்ப சரவணன் சார் என்னன்னா தொடர்ந்து முதலமைச்சரை பொம்மை முதலமைச்சர்னு விமர்சனம் பண்றீங்கல்ல. அதிமுக உடைய பொதுச் செயலாளர்ல இருந்து கடைக்கோடி தொண்டர்கள் சோசியல் மீடியாவில் எழுதுறது வரைக்கும் இதே தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா என்னுடைய ஆட்சியை பார்த்து மக்கள் சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்லாம் அவங்க கிளைம் பண்றாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் 40 சீட்டு நாங்க ஜெயிச்சிருக்கோம் அப்படின்லாம் சொல்றாங்க. இல்ல, இது பார்லிமெண்ட் எலெக்ஷன்ன்றது பிரைம் மினிஸ்டருக்கான ஒரு எலெக்ஷனு. இதுல மக்களை ஒரு அப்பாவி மக்களை இவங்க ஏமாற்றுறாங்க. பல இடங்கள்ல இவங்க ஆளுங்கட்சியினால பல அராஜகங்கள், அதற்கான சில இதுகளை எடுத்துதான் அவங்க சீட்டை எடுக்க முடியுது. தவிர இதுல ஒன்றும் பெரிய விஷயங்கள் கிடையாது. சட்டமன்றம் என்று வரும்போது மக்கள் நிச்சயமாக கடந்த இந்த 3 ஆண்டுகளா இப்ப மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க திமுக அரசோட கையாளத்தனத்தை, இங்க நடக்கக்கூடிய விஷயங்கள், ஊழல்களை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னென்ன விஷயம் பார்க்க போதைப் பொருள், ஏற்கனவே சார் பேசும்போது சார் சொன்னாங்க, அதிவீரம் பாண்டியன் சார் சொன்னாங்க, கொள்ளை சம்பவங்கள், பெண்களுக்கான பாலியல் தொந்தரவுகள், என்ன பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது, போராட்டங்களை தூண்டி விடுறது. அதிமுக ஆட்சி காலத்துல, எடப்பாடி ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா சமூக ஆர்வலர்ன்ற போர்வையில நிறைய இருப்பாங்க. இந்த இயக்கம் அந்த இயக்கம் எல்லாம் இருப்பாங்க. இப்ப யாரும் ஒருத்தரையும் காணா. கூட இருக்க கூட்டணி கட்சி பூரா ஜால்ரா, 1 சீட் 2 சீட்டுக்காக ஜால்ரா. இப்ப பகுஜன் சமாஜ் கட்சியோட தலைவர், தமிழ்நாடு மாநில தலைவர் படுகொலை ஆகிறாரு. அவங்க எல்லாமே அந்த சமுதாயங்கள் சேர்ந்தவங்க எல்லாம் இவரை திருமாவளவன் அண்ணனை கடுமையாக அவங்க எல்லாம் இது பண்றாங்க. இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு 2 சீட்டு மட்டும் போதுங்க அப்படின்ற தேர்தலுக்காக இவங்க களமாடக்கூடியது. கார்த்தி சிதம்பரம் ஜெயிச்சோன்னு என்ன சொல்றாரு, கூட்டணி ஆட்சி வேணும்ன்றாரு. அங்கிட்டு சீனியர் யூவிகே சிலங்கோவன்னு ஈரோட்ல ஜெயிச்சு கொடுத்தனால அவர் இல்ல திமுக பவிச்சுக்கிறாருன்றாரு. அப்படி இவங்க எல்லாமே ஒரு மலிவான அரசியலுக்காக அவங்க இடத்த. சரவணன் சார், இந்த இடத்துல நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டியது இருக்கு. இப்ப நம்ம நடக்கிறது இங்க சட்ட ஒழுங்கு சரியில்லை, மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறது இங்க பிரச்சனை. ஆனா அதற்கும் நீங்க சொல்றீங்கல்ல, கூட்டணி கட்சிகள் மௌனமா இருக்கிற கூட்டணி கட்சிகள் எல்லாம் அங்க பிரச்சனையா இருக்குது, அதற்கும் எப்படி நம்ம கனெக்ட் பண்ணி பாக்குறது? ஆமா, ஜனநாயகத்துல எதிர்கட்சியோட பங்கு என்ன, ஆளுங்கட்சியை வழி நடத்தணும். அப்ப இன்னைக்கு எப்படி எடப்பாடியார் அதிமுக பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் இப்ப சொல்றாரு, இப்ப அரசாங்கத்துக்கு இப்ப போராட்டம் நடத்தினாப்ப, மின்வெட்டுக்காக போராட்டம், இப்படி பல விஷயங்களை அவர் தான் இப்ப முன்னெடுத்து செஞ்சுட்டு இருக்கிறாரு. பாரதிய ஜனதா கட்சி ஆஃப் ஆயிடுச்சு, ரொம்ப சைலண்ட் ஆயிடுச்சு. கூட்டணி கட்சிகள் ஃபுல்லா 1 சீட் 2 சீட்டுக்காக வெளியே போயிட்டு எதையுமே இருக்கிறது இல்ல. மின்கட்டணம் உயர்வுன்றதை கட்டிக்காம அதை எப்படியாச்சும் அது வலியுறுத்துறதோட வார்த்தை கூட வரல. கம்யூனிஸ்ட் முத்தரசன் ரொம்ப கெஞ்சி கேட்கற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு ஆளுங்கட்சி. அப்போ ஆளுங்கட்சிக்கு ஒரு மமதை, அதிகார போக்கு, ஆணவ போக்கு வந்துரும்ல. எதுக்கு யாருமே இல்ல அப்படின்ற ஒரு போக்கு வந்துருச்சு, தெரிகிறது. அவங்க நடத்தைகள் தெரிகிறது. என்ன பண்ணா எலெக்ஷன் வரட்டும், காசை கொடுத்து ஓட்டை வாங்கிடுவோம்ன்ற ஒரு அவங்க மனநிலை அவங்க கிட்ட தெரிகிறது. ஆனா சரவணன் சார், இப்ப என்னன்னா கூட்டணி கட்சிகள் வலியுறுத்தலங்கிறீங்க, கூட்டணி கட்சிகள் எதிர்த்து திமுகவை பார்த்து கேள்வி கேட்டா மட்டும் திமுக சரியா செயல்பட்டுருவாங்களா? இந்த கொலைகள்லாம் நடக்காம இருந்துருமா?
இப்ப நீங்க ஒரு வீடை பாத்தீங்கன்னா வீட்டை நம்ம பூட்டி வச்சுட்டு போறோம், ஒரு நம்மளோட ஒரு மனநிலை பூட்டி இருக்க அதையும் உடைச்சிட்டு அப்புறம் போறாங்க. அந்த மாதிரி இதுல வந்து இப்ப அதிகாரம் பண்ணிச்சா சொன்ன மாதிரி இந்த போதைப் பொருள் முக்கியமான விஷயமா பார்க்கிறோம். இப்ப நடந்த கொலை மதுரையில் கூட ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கூட நாம் தமிழர் கட்சியை சார்ந்த துணை செயலாளர் வந்து என்னோட மருத்துவமனைக்கு அருகில்தான் அவர் வெட்டப்பட்டு அவர் இறக்குறாரு. அங்க பாத்தீங்கன்னா அமைச்சர் வீட்டுக்கு முன்னாடி, பிடிஆர் அமைச்சர் வீட்டுக்கு முன்னாடி அங்க சிசிடிவி கேமரா அந்த இடத்துல இல்லைன்னு சொல்லி போலீஸ் சொல்றாங்க. அதுவே ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. அப்ப பாத்தீங்கன்னா அந்த கொலை சம்பவத்துல ஈடுபட்டது பாத்தீங்கன்னா சின்ன பசங்க எல்லாம் 17-18 வயசு பசங்க. அப்ப அவங்க வந்து இந்த சம்பவத்தை செய்யும் பொழுது ஒரு மனநிலை பாத்தீங்கன்னா இப்ப மருத்துவரை கூட இருக்கிறேன் அந்த இடத்துல சொல்ல பதிவு பண்ண வேண்டியது. இதுக்கான ஒரு மனோநிலை எப்ப வரும் அவங்களுக்கு, அந்த ஸ்டெடினஸ் எப்ப போகுதுன்னா இந்த போதைப் பொருள் பழக்கத்தினாலதான். ஸ்கூலுக்கு வெளியே கிடைக்குது, கஞ்சா சாக்லேட் கிடைக்குது, அப்படி இந்த போதை மாநிலமாக தமிழகம் சீரழிந்து கிடக்கிறது திமுக ஆட்சியில. இதுதான் முக்கியமான ஒரு. சரிங்க சார், இப்ப நீங்க சொல்றத வச்சு பார்க்கும் பொழுது அவரும் அதிவீரம் பண்ணேன்னு சொன்னாரு, ரொம்ப இலகுவா குற்றங்கள்ல ஈடுபடுறாங்க, குற்ற செயல்கள்ல ஈடுபடுறாங்க, போதை காரணம் அப்படின்னா போலீஸ் தானே அந்த இடத்துல சரியான நடவடிக்கை எடுக்கணும். இப்ப போலீஸ் சரியா செயல்படல அப்படின்னு எடுத்துக்கிறதா, இல்ல ஆட்சியாளர்கள் இங்க சரியில்லை அப்படின்னு இதை பார்க்கிறதா? ஆமா, நிச்சயமாக ஆட்சியாளர் வந்து இப்ப வந்து சட்டம் ஒழுங்கு வந்து சிஎம் கண்ட்ரோல்ல வரக்கூடிய ஒரு துறை. அப்ப வந்து இப்ப அங்க கமிஷனர் சென்னையில மாத்துறாங்க, பகுஜன் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பிறகு மாத்துறாங்கன்னா ஐஏஎஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருந்து தூங்கிக்கிட்டு இருந்ததா? அப்ப என்ன செய்யறாங்க, போலீஸ் எல்லாம் ஏவல் துறையாக தான் பயன்படுத்துறாங்க. பாத்தீங்கன்னா சாதாரண யூடியூபர்ஸ் அரெஸ்ட் பண்றதுல காமிக்கக்கூடிய அக்கறைய இவங்க வந்து சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கிறதுல காமிக்கிறாங்கன்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அதனால இன்னைக்கு இருக்க நிலையில காவல்துறை வந்து ஏவல் துறையாகத்தான் ஆளுங்கட்சிக்கு. ஆனா இப்ப இவ்வளவு சிக்கல் சொல்றீங்களா சார், இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு, இவ்வளவு இருக்கு அப்படின்னா இதெல்லாம் முதலமைச்சருக்கு தெரியாமையா இருக்கும்? அதான் நம்ம கிட்ட உளவுத்துறைன்னு ஒண்ணு இருக்கு, அவங்க எல்லாம் தினசரி ரிப்போர்ட்டை முதலமைச்சர்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டு தானே இருப்பாங்க. இல்ல, இந்த உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட்டோட லட்சணம் தான் இன்னைக்கு ஆம்ஸ்ட்ராங் அண்ணனுடைய கொலை வந்து நம்ம நினைக்கிறோம். ஏன்னா 30 நாள் கண்காணிக்கப்பட்டு கொலை நடந்ததாக நம்ம எல்லாம் இப்ப ஊடகங்கள் மூலம் தெரிஞ்சுக்கிறோம். இப்ப ஐஎஸ் என்ன பண்ணாங்கன்றது தெரியல. சரண்டர் ஆகுறாங்க, சரண்டர் ஆகுது திருவேங்கடன் ஒருத்தரை வந்து உடனே வந்து என்கவுண்டர் பண்ணி கொள்றாங்க. அப்ப இது வந்து யாரை மறைக்கிறதுக்கு யாரை காப்பாத்துறதுக்காக பண்ணாங்கன்னு தெரியல. அப்படி வந்து இன்னைக்கு உள்ள காவல்துறை வந்து இந்த ஊழல் மலிந்த இந்த நிலையில நிச்சயமாக அவங்களும் வந்து பல சமூக இந்த சீர்கேடுகள் துணை போவதான் பாக்குறோம். நம்ம காவல்துறையினர் துணை போறாங்கங்கிறீங்களா? நிச்சயமாக 70-80 பேர் கல்லூரிமலையில வந்து கள்ளச்சாராயம் காமிச்சு அந்த கள்ளச்சாராயம் சாப்பிட்டு இறக்குறாங்க. காவல் நிலையம் அருகிலே இப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்கிறது. இப்ப சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் உடனடியாக அந்த இடத்துக்கு சென்று மக்களுக்கு ஆறுதல் சொல்றாரு. அரசாங்கத்தோட ஆணவ போக்கு, சிஎம் அங்க நேரம் போகல, என்ன பண்றாரு, 10 லட்சம் ரூபாய் அறிவிக்கிறார். இப்ப மக்களை வந்து பணத்தினால எதை செஞ்சிடலாம், விலைக்கு வாங்கிடலாம் அப்படின்ற ஒரு மனதை இந்த கட்சி ஆட்சியாளரிடம் இருக்கிறது. இல்ல சார், இந்த இடத்துல ஒரு சாதாரண ஒரு பொதுமக்களுக்கு எழக்கூடிய ஒரு சந்தேகம் என்னன்னா, இது போன்ற அரசியல் கொலைகள்லாம் இருக்கு இல்லையா, அதுல திமுகவை சேர்ந்தவர்கள்லாம் யாரும் இல்லை, மற்ற கட்சியினர் குறிவைத்து இது போல தாக்கப்படுவதும் இது போல பாதிப்புக்கு உள்ளாவதும் ஏன் நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? அதான் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப அதிமுக ஆட்சி காலத்துல, அம்மா ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா அதிமுக சேர்ந்த நிர்வாகிகள் யாருமே போலீஸ் ஸ்டேஷனுக்கே போக மாட்டாங்க, எந்த ரெக்கமெண்டேஷனுக்கு போக மாட்டாங்க. இப்ப அப்படி இல்லை. காவல்துறையை கட்டி ஆளுறதே வந்து அதிமுக திமுக நிர்வாகிகள் தான் பண்றாங்க. ஒரு அரசு ஊழியரை வந்து சேரை எடுத்துக்கிட்டு திமுக நிர்வாகி அடிக்க போறாரு, திமுக அமைச்சரே கல்ல எடுத்து எரிகிறாரு மக்களை பார்த்து. அப்படி இந்த போக்கு வந்து இந்த ரவுடிச போக்கு திமுக என்னைக்குமே இருக்கும். அதனால வந்து எழுதப்படாத ஒரு விஷயம் மக்களுக்கு தெரிஞ்சது, திமுக ஆட்சினா அராஜகம் அப்படின்றதுதான். அப்ப இப்ப எல்லாம் மக்கள் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க 2026 எப்படா வரும். அப்ப வந்து சட்டமன்ற தேர்தல் தமிழகத்தை யார் ஆளணும்னு பார்க்கும்போது 4.5 வருஷம் கொரோனா காலகட்டத்துல மிக சிறப்பான ஒரு ஆட்சியை கொடுத்தவர் எடப்பாடி. நிதி ஆயோக்கு வந்து கொடுக்குறாங்க. நிதி ஆயோகை வச்சு தவறான ஒரு விளம்பரத்தை வந்து இந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் தெரிகிறது. ஏதோ வந்து இந்தியாலேயே வந்து சிறந்த மாநிலமாக அவங்க காமிக்கிற மாதிரி செய்யறாங்க. தேசிய சராசரியோட அவங்க கம்பேர் பண்ணி சொல்றாங்க. பக்கத்து மாநிலத்தை பாருங்க, கேரளாவை பாருங்க, ஆந்திராவை பாருங்க, கர்நாடகாவை பாருங்க, இதெல்லாம் விட நம்ம பின்தங்கி இருக்கிறோம். நான் டாக்டர் மக்கள் நலத்துறையில பாத்தீங்கன்னா 12வது இடத்துல இருக்குது தமிழகம். அங்க என்ன சொல்றாங்க, தமிழகம் முன்னிலை அப்படின்னு பேப்பர்ல விளம்பரம் கொடுத்து மக்களை வந்து ஏமாற்றுறாங்க. பொண்ணு சாமானிய மக்கள் படிக்கும் போது பேப்பரை பார்த்த உடனே ஆக நினைச்சுக்கிறதுக்காக இங்க செய்யறாங்க. இன்னும் மதுரையில பாத்தீங்கன்னா திமுக ஆட்சி காலத்துல தினகரன் அலுவலகத்தை எரிக்கப்பட்டது திமுக ஆட்சி காலம்.
நீதிபதிக்கு மண்டை உடைக்கப்பட்டது திமுக ஆட்சி, திமுக ஆட்சி காலம். அப்படி வந்து அரசு ஊழியர்கள் பழிவாங்கப்படுறது எல்லாமே வந்து திமுக ஆட்சி காலத்துலதான் நிறைய நடந்திருக்கிறது. அந்த போக்கு இது வந்து முதல்ல வந்து தெரியாம இருக்கு. அவர் பாத்தீங்கன்னா அவர் ட்ரீட்மெண்ட்டுக்காக வெளிநாடு போறதுக்கு இருக்கிறாரு. அவங்களுக்குள்ள கட்சிக்குள்ளே பிரச்சனை இருக்கு. அவருக்கு கூட கட்சி யார்கிட்ட போகுது அப்படின்ற பிரச்சனை. அந்த கட்சி குழப்பமும் இருக்கு, இங்கேயும் குழப்ப, தமிழகத்துக்குள்ளேயும் குழப்பம் இருக்குங்க. பார்க்கல எப்படி அவங்க அதை சமாளிக்க போறாங்கன்னு தொடர்ந்து பேசலாம். சரவணன் சார், ரொம்ப சுருக்கமாக சொல்லுங்க. இதே மாதிரி கொலை, கொள்ளை, கஞ்சா புழக்கம்லாம் அதிகரிச்சுக்கிட்டே இருந்ததுன்னா திமுக என்ன நிலைமைக்கு ஆளாகும்? இப்பவே வந்து மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. தமிழக மக்கள் 2026 எப்ப வரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. கேலண்டர்ல ஒரு நாளைக்கு 2 தேதியை கழிச்சுட்டு இருக்காங்க பேப்பரை, சீக்கிரம் ஓடட்டும்டா அந்த வருஷம் அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு திமுகவுடைய கொடுங்கோல் ஆட்சி கடுமையாக இருக்கின்றது. இப்ப காமாட்சி பேப்பர் கொடுங்கோல் ஆட்சின்னு எல்லாம் இப்படி எல்லாம் ஒரு பட்டத்தை சூட்டாதீங்க ஐயா. கொடுங்கோல் ஆட்சின்னு சொல்லாதீங்க. நீங்களும் நாமினேஷன் ஃபைல் பண்ணி தேர்தலில் நின்னுங்க, நானும் உங்களுக்கு தேர்தல் பணி ஆற்றுனேன். அப்படி ஒரு கட்சியை பார்த்து கொடுங்கோல் ஆட்சின்னு சொல்லாதீங்க. கொடுங்கோல் உங்களுடைய தாரக மந்திரம், எதிர்கட்சியினுடைய தாரக மந்திரம். காரணங்களுக்காக தான் கொலைன்னு சொல்றாரு. கொலையை பண்றது யாரு? கூலிப்படை. கூலிப்படை ஏன் பண்றேன்? ஒண்ணு காசுக்கு பண்றேன். அது யாரு பண்றேன்? 17 வயசு 20 வயசு இளைஞர்கள் பண்றான். அவன் என்ன இப்ப சமீபத்தில் மதுரை நடந்த கொலையை ஒண்ணு நான் ஒரு 10 நிமிஷம் இடைவெளியில நான் அந்த பகுதியில நான் டிராவல் பண்ணக்கூடிய. ஆமா சார், உங்க ஊர்ல தான் நிறைய நடக்குது. என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க. ஏன் சொல்றாருன்னு சார், அவங்க ஊர்ல தான் நிறைய ஆணவ கொலைகள் நடக்குது. என்ன செய்யறானே அவனுக்கு தெரியல. தன்னிலை மறந்து இருக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அரசு இந்த அரசு. டாஸ்மாக்ல பாட்டிலுக்கு 10 ரூபா கூட வச்சு இன்னைக்கு மக்களை வந்து உங்ககிட்ட பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இந்த பக்கத்துல பின்வாசல் வழியை திரும்ப காசை வாங்கிட்டு இருக்கிற அரசு இந்த அரசு. அப்படி பொதுமக்களுக்கு கேடு விளைக்கக்கூடிய திமுக அரசுன்றது இன்னும் 2 வருஷம் தள்ளாடிக்கிட்டு இருக்கோம். 2 வருஷத்தோட அது முடிய போகுது. நன்றி சார். அதுக்கு நம்ம போற்ற மாதிரி அவர் ராஜினாமா பண்ண போறது கிடையாது. மக்களா ஒட்டுவரல் புரட்சியில் அவர் வீட்டுக்கு அனுப்ப போறாங்க. வீட்டுக்கு போறாரா, சட்டமன்றத்துக்கு மீண்டு வர்றாராங்கிறத பாப்போம். படுகொலைகள் சட்டமன்றத்துல முதல்வரா வந்து இருப்பார். முதல்வரா வருவார். எதிர்க்கட்சி வரிசை கூட கிடைக்காது. பாப்போம். காமாட்சி சட்டமன்றத்துல மிஸ் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். நன்றி சார்.